யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை, என் மகனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில், நான் உன்னுடைய குமாரனை, உன்னுடைய மகனை, உன்னுடைய மூத்த மகனை, உன்னுடைய சிரேஷ்ட புத்திரரை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லென்றார். இந்த இடத்திலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஜனங்கள் தன்னை ஆராதிக்கும்படி, தன்னை சேவிக்கும்படி, தன்னை பணிந்து கொள்ளும்படி எவ்வளவுக்கு அதிகமாக வைராக்கியம் பாராட்டுகிறார் என்று நம்முடைய தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணுகிற விதத்திலே நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியமாக செயல்படுகிறார் என்று பார்க்க முடியும். 430 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபினுடைய பிள்ளைகள், யாக்கோபினுடைய குடும்பங்கள், யாக்கோபினுடைய தலைமுறைகள் இஸ்ரவேலிலே அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். தங்களுக்கு சுயமானதை செய்ய முடியாமல் அந்த இடத்திலே மிகுந்த வியாகுலப்படுகிறார்கள். தன்னுடைய நேரம், தன்னுடைய உழைப்பு எல்லாவற்றையும் பார்வோனுடைய சுய நோக்கத்திற்காக, சுய லாபத்திற்காக, அவனுடைய சுயத்திற்காக செலவழிக்கப்படுகிறது. அவர்கள் கதறுகிறார்கள், ஐயோ, இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்கு யாரும் இல்லையா? தேவன் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறார், அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பை கேட்கிறார், அவருடைய வேதனையை கேட்கிறார். அவருடைய காதுகளில் அந்த சத்தம் ஏற பண்ணிட்டு வனாந்திரத்திலே மோசே ஆடுகளை மேய்க்கும்படி ஏதோ ஒரு மீதியான் தேசத்தில் எகிப்திற்கு அப்பால் ஒரு இடத்தில் மேய்ந்து கொண்டிருக்கிறார். பயந்து ஒதுங்கி அவனுடைய ஒருவனை கொண்டு விட்டதின் காரணமாக பார்வோனுக்கு பயந்து ஒதுங்கி 80 வருடங்களாக தூர ஒரு தேசத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேயிடம் பேசுகிறார். நீ போய், கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த இடத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். எகிப்திலே திரும்பி சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. என்னுடைய ஜனங்களை என்னுடைய முழு பலத்தையும், முழு சக்தியும், முழு ஆற்றலையும் பயன்படுத்தி விடுவிக்கிறேன். நான் அவனுடைய பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். நான் அவனுக்கு தேவனாய் இருக்கிறேன், இந்த உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் இருக்கிறேன் என்பதை காண்பிக்கும்படி என்னுடைய மகனுக்கு நான் ஆதரவாய் இருக்கிறேன். என்னுடைய மகனாகிய யாக்கோபுடைய குடும்பத்திற்கு நான் ஆதரவாய் இருக்கிறேன், துணையா இருக்கிறேன் என்று காண்பிக்கும்படிக்கு, அவர்களுக்கு முன்பாக நீ அற்புதங்களை செய்யும்படிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், என்னுடைய மூத்த மகன், எனக்கு ஆராதனை செய்யும்படி இதுவரைக்கும் அவர்கள் உன்னை பணிந்து கொண்டிருந்தார்கள், இதுவரைக்கும் உன்னை சேவித்துக் கொண்டிருந்தார்கள், இதுவரைக்கும் உனக்கு அடிமையாயிருந்தார்கள். இன்று முதல் எனக்கு ஆராதனை செய்யும்படி, என்னை தேடும்படி, எனக்கு பணிவிடை செய்யும்படி என்னுடைய மகனை என்னுடன் அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்று சொல்வாயானால், நான் உன்னுடைய குமாரனை, உன்னுடைய சிரேஷ்ட புத்திர மகனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று என்றார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்கள் தன்னை ஆராதிக்கும்படி, தன் பக்கத்தில் இருக்கும்படி எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதுபோல் எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் 5ஆவது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்ப்பீர்களானால், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பவுல் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நம்முடைய ஜனங்களுக்காக அடிகள் பட்டு, அவர்கள் செய்த அக்கிரமங்களுக்காக பாடுகள் பட்டு, நொறுக்கப்பட்டு, சிலுவையில் மரித்து, ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போய் 4 வருடங்களுக்கு பிறகு பவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து அவர் தேவனுக்காக மாற்றப்பட்டார். அந்த நேரத்திலே இது யூத மக்களுக்காகவும், யூத மக்களை சுற்றி இருந்ததான புறஜாதி ஜனங்களுக்காகவும் எழுதப்பட்டதா இருக்கிறது. சொல்லுகிறார், அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது குறித்த காலத்துல இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார்.
நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து பாருங்கள் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய விடு என்று தன்னுடைய முழு வல்லமை முழு சக்தியையும் பயன்படுத்தி எப்படி விடுவித்தாரோ, அதே போல தம்முடைய ஜனங்கள் பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் கட்டப்பட்டு அதற்கு அடிமைகளாக இருந்த தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படி தன்னுடைய சொந்த குமாரனையே தானே தன் குமாரனாக இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். தன்னுடைய சொந்த ரத்தத்தையே தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கையில் அவர்களை போலவே தனக்கும் ஒரு மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த உலகத்திலே அவர் வந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்தார். நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர் இருந்தார். நம்மை தேவனோடு ஒப்புரவு செய்வதற்காக, நம்மை தேவனோடு இணைப்பதற்காக அவர் பரிகாரியானார், அவர் பலியானார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுக்கு சத்துருகளாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. ரோமர் 6வது அதிகாரம் சொல்கிறது, பாவத்திற்கு மரித்து நாம் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்திலே நம்மை சுற்றிலும் பாவங்கள், அசுத்தங்கள், அருவருப்பான காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை கிறிஸ்துவோடு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை போல அல்ல, அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் அவயங்களை, உங்களுடைய உறுப்புகளை, அசுத்தங்களை நடப்பிப்பதற்கு, அருவருப்பான காரியங்களை செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, அழுக்கான காரியங்களை செய்வதற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதற்கு தான் நான் உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து உங்களை விடுவிப்பதற்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:15 சொல்கிறது, இதுவரை நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தீர்கள், இன்று முதல் நீங்கள் நீதிக்கு தேவனுக்கு அடிமைகளா இருங்கள். உங்கள் மாம்ச பலத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உன்னை நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஆதாம் என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் படைத்தார். அவனுக்கு உயிர் கொடுத்தார். அவனை தன்னுடைய சொந்த கைகளினால் அவனை மண்ணாலே உருவாக்கி அவனுடைய நாசிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதி தன்னுடைய ஜீவ ஆத்மா ஆக்கினார். எதற்காக என்றால் தன்னை பின்பற்றுவதற்காக, தன்னை தொழுது கொள்வதற்காக, தன்னை வழிபடுவதற்காக.
எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தார். அதிகாரம் எல்லாவற்றின் மேலும் இருந்தது. மிகுந்த சந்தோஷமா இருந்தான். தேவனோடு எப்பொழுதும் இடைபடுகிறவனாய் இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. அவன் அந்த கட்டளை மீறின காரணத்தினாலே, அந்த ஒரே மனிதன் செய்த மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் மரணம் வந்தது. அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா மனுஷருக்குள்ளும் இந்த கீழ்ப்படியாமை என்கிறதான நோய் வந்தது. அதே போல எல்லோருக்குள்ளும் மரணம் காணப்பட்டது. அதே போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒரே மனுஷனுடைய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். ஆதாமினால் நாம் மரணத்தை பார்த்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஜீவனை கண்டடைவோம் என்று பவுல் சொல்லுகிறார். அடுத்ததாக ரோமர் 7வது அதிகாரம் 1 முதல் 6வது வசனம் வரை வாசிப்போமானால், நான் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து என்னும் வேறுடையவர்களாகி தேவனுக்கென்று கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாய் அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே பவுல் ஊழியம் செய்து கொண்ட காலகட்டத்திலே சில யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நியாய பிரமாணத்தை மாத்திரம் நாம் பின்பற்றினால் போதும், பழைய ஏற்பாட்டத்திலே மோசே கொண்டு வந்த சட்ட திட்டங்களை மாத்திரம் நாம் செய்தால் போதும், கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள். பவுல் சொல்கிறார், அதற்கு அவர்களை புரிய வைக்கும்படி அந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருந்து ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார். ஒரு மணமான பெண் ஒரு கணவன் உயிரோடு இருக்கும் வரையில்தான் திருமண சட்டத்திற்கு விட்டுப்பட்டிருக்கிறார். கணவன் இறந்து விட்டால் கணவனோடு வாழ வேண்டும் என்கிறதான சட்டத்திலிருந்து விடுதலை பெறுகிறார். ஆகையால் 3வது வசனம், கணவன் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெண் வேறொருவரோடு வாழ்ந்தால் விபச்சாரி என்னும் பெயர் கிடைக்கும். ஆனால் கணவன் இறந்து போனால் அவர் திருமண சட்டத்தினின்று விடுதலை பெற்றவராகிறார். ஆகவே பின்பு அவர் வேறு ஒருவருக்கு மனைவியானால் விபச்சாரி அல்ல. அவ்வாறே கிறிஸ்துவின் உடலோடு ஒன்றிருத்திருப்பதால் திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் இறந்தவர்களானீர்கள். அதன் விளைவாக இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்துவோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். இவ்வாறு நீங்கள் தேவனுக்கு ஏற்ற பயன் அளிக்க முடியும். நாம் நம்முடைய ஊனிலின்படி வாழ்ந்த போது அந்த நியாய பிரமாணத்தை ஒரு வாய்ப்பாக்கி கொண்டு நம்முடைய பாவ இச்சைகளை நம்முடைய உறுப்புகளில் செயலாற்றின. அதனால் விளைந்த பயன் சாவு. எப்பொழுது இந்த நியாய பிரமாணத்தை வந்ததோ, நியாய பிரமாணம் வருகிற வரைக்கும் நமக்கு பாவம் என்பது என்னவென்று தெரியாது. நியாயப்பிரமாணம் நல்லதுதான். நன்மை எது என்று தீமை என்பது எது என்று அறிவதற்கு அது பயனளிக்கிறதா இருக்கிறது. ஆனால் எப்பொழுது நியாயப்பிரமாணத்தில் காணப்பட்ட தீமை என்ன நன்மை என்ன என்று அறிவதற்கு வாய்ப்பு இருந்ததோ, இந்த சட்டத்தை ஒரு வாய்ப்பாக்கி கொண்டு பாவத்தை செய்யும்படியான அந்த சட்டத்தை மீறுவதற்கான அந்த தீமையான ஆசைகள் நம்முடைய உடலிலே, அந்த டெம்டேஷன் சோதனைகள் நம்முடைய உடலிலே வந்து அதனால் விளைந்ததுதான் மரணம். இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான தேவனுடைய ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாய் அதினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் என்ன சொல்லுவோம்? பவுல் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கூட்ட யூத ஜனங்களும் அந்த நியாயப்பிரமாண
சட்டங்களை நன்றாய் கற்று அறிந்து அதிலே ஊறிப்பவன யூத ஜனங்கள். இவன் நியாய பிரமாணத்தை பாவம் என்று சொல்லுகிறான் என்று சொல்ல பொழுது அப்படி அல்ல. நியாய பிரமாணம் நல்லதுதான். நியாய பிரமாணத்தின் மூலமாகத்தான் நன்மை எது தீமை எது என்று அறிவதற்கு வாய்ப்பு வந்தது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாய பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தை நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே வந்த பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாய பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, நியாய பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டு பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விபச்சாரியானவள் கையும் களவுமாக பிடிக்கப்படுகிறாள். அவளை நியாய பிரமாணத்தின்படி அந்த விபச்சாரியானவளை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அவளை பிடித்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சோதிக்கும்படி சில பரிசேயர்களும் சதுசேயர்களும் முற்பட்டு வேதபாரர்களும் முற்பட்டு அவரிடத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்கிறார், உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மீது கல்லு எறிய கடவன். இப்படி சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இந்த நாட்கள் மேற்கொள் காட்டுகிறார். நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணத்திலே மோசேயினால் எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவனுடைய இருதயத்திலே விபச்சாரம் செய்தது போல ஆயிற்று. கொலை செய்யாதிருப்பாயாக என்று நீங்கள் மோசேயின் திருச்சட்டத்தில் எழுதியிருப்பதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன்னுடைய சகோதரனை முட்டாளே என்று சொல்லும் பொழுதே நீ அவனை கொலை செய்தது போல ஆயிற்று. அதாவது பாவமானது கற்பனையாலே சமயம் பெற்று சகல விச்சைகள் என்ன நடப்பித்தது. நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. நியாய பிரமாண சட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் மட்டும் அவனை பாவத்திலிருந்து விடுவிக்க முடியாது. நியாய பிரமாண சட்டம் ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொடுக்கும். இப்படி எனில் ரோமர் 7ஆம் அதிகாரம் 13-25 சொல்கிறது, எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்கேன். நியாய பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த கெட்ட பழக்கத்தை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த புகழ் பழக்கத்தை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. நான் இந்த குடிப்பழக்கத்தை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. நான் இந்த விதமான வேசித்தனத்தை விபச்சாரத்தை நான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்னால் முடியவில்லை. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. விரும்புகிறேன், நன்மையானதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவனுக்கு ஏற்புடையதான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நான் எதை வெறுக்கிறேனோ அதையே நான் திரும்ப திரும்ப செய்கிறேன். இதை நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்கேன். நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மனசிரத்தில் யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒருவேளை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனால் அடிமைப்பட்டிருந்தார்கள். அவனுடைய ஆளுகைக்குள். ஆனால் இன்றைக்கு நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனுக்குள் காணப்படுகிற அந்த வாசம் செய்த அந்த பாவம் தான் விரும்புகிறதான நன்மையை செய்ய முடியாமல் அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது. அவனை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது. செய்த பாவத்தையே திரும்ப திரும்ப செய்து அதிலே மடிந்து போக வேண்டும். செய்த அழுக்கையை திரும்ப திரும்ப செய்து அதிலே மடிந்து போக வேண்டும். ஒரு பண்டியானது அந்த சாக்கடையிலே உழந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பண்டிகை அந்த சாக்கடை வந்து வெளியே வராமல் அதிலே இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு. ஒரு ஈயானது அசுத்தத்தை மொய்ந்து கொண்டிருக்கிறது போல் அதே மொய்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிறதான உணர்வு.
அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிறதான ஒரு உணர்வு இல்லாத ஒரு மனநிலை, அதையே திரும்ப திரும்ப செய்ய வேண்டும் என்கிறதான, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். அதுல நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்ய நிர்பந்தமான மனுஷன். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்னை விடுதலை ஆக்குவார், அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு இரட்சகராக மோசேயை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனா இன்றைக்கு நமக்கு இரட்சகராக ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அவரால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து தன்னுடைய வல்லமையான கிரியைகளை நடப்பிக்கும்படி உங்களுக்குள் வாசமா இருக்கிறதான அந்த பாவத்தில் இருந்து விடுதலை செய்வதற்கு ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிறதான நன்மையை செய்யக்கூடாதபடி உன்னை பிடித்து வைத்திருக்கிறதான இந்த பலவீனத்தை தேவனுடைய பலன் சென்று தேவனையே செய்யும்படிக்கு, உன்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு, அவருடைய கிருபையினாலே விளங்கும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகும் பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கமே இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு தேவன் மோசேயை ஒரு வல்லமை உள்ள ஆயுதமாக, பார்வோனுக்கு தேவனாக அவனை மாற்றினார். ஓங்கிய புயத்தை வெளிப்படுத்தினார், மிகுந்த பெரிய பராக்கிரமத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அதை பார்க்கிலும் விலையேறப்பட்டதுதான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் விடுவிப்பது, ஒரு மனிதனை அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த பாவத்தில் இருந்து அவனை விடுவிப்பது, அதை பார்க்கிலும் மிகப்பெரிய ரட்சிப்பு. எத்தனை அதிகமாக தேவன் வல்லமை உள்ள காரியங்களை உங்களை செய்திருக்கிறார் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்றையும் இயேசுவை மரித்தோர் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பி அவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஒருவேளை நீங்க இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கலாம், இந்த பழக்கத்தை விட முடியவில்லை. ஆனால் உனக்குள் வாசமாயிருக்கிற அந்த வாசமாயிருக்க அந்த பாவத்தில் ஆண்டவர் எடுத்து போட்டு கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினால சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உனக்குள் அவர் வாசமாய் இருக்கும் பொழுது, உனக்குள் வந்து வல்லமை உள்ள கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த பாவத்தை உன்னால் மேற்கொள்ள முடியும். நியாயப்பிரமாணத்தை செய்வதனால் நீ ரட்சிக்கப்பட முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும் பொழுது நீ தீமைகளை வெறுத்து விரும்பிய நன்மைகளை செய்ய முடியும். எதற்கு ஆண்டவர் இத்தனை பாடுகள்? உன்னை அவர் மகனாய் மாற்றுவதற்காக. ஏன் இந்த சிலுவையில் அவர் இவ்வளவு கஷ்டங்கள் பட்டார், இவ்வளவு பாடுகள் பட்டார்? அவருடைய ஆவியினாலே நீ நடத்தப்படுவதற்காக, அவருடைய வல்லமை உள்ள காரியங்களை உன்னுடைய சரீரத்திற்குள் அனுபவிப்பதற்காக, பரலோக ராஜ்யத்தில் காணப்படுகிறதான முழு அதிகாரங்களையும் உனக்குள் வைப்பதற்காக. வேதம் சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் பிதாவே என்று கூப்பிடப்படுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுள்ளீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை இந்த நேரத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றாமல் நான் இப்படி தவறு செய்திருக்கிறேன், நான் இப்பொழுது அழுக்கான பாவங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிணியாளிக்கு வைத்தியனை இராமல் நல்ல சுகமா இருப்பவர்களுக்கு எதற்கு மருத்துவர் தேவை? எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உனக்கு ஒரு விடுதலை உண்டு. நான் இவ்வளவு மோசமான காரியங்கள் இருக்கிறேன், என்னுடைய மனசாட்சி மிகவும் குற்றப்படுத்துகிறதா இருக்கிறது, இப்படிப்பட்டதான அக்கிரமத்தை நான் செய்திருக்கிறேன்,
இப்படிப்பட்டதான அருவருப்பை நான் செய்திருக்கிறேன் என்று நினைத்து நினைத்து ஒதுங்கி கிறிஸ்துவுக்குள் வராமல் இருக்கிறாயா? பேதுருவுக்கும் யூதாசுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பேதுரு ஆண்டவரை மறுதலித்தான், யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தான். ஆனால் பேதுருனுடைய துக்கம் அது தேவனுடைய துக்கமா இருந்தது. அவன் மனம் திரும்பினான், அது தேவனுக்கு ஏற்ற துக்கமா இருந்தது. அதனால்தான் அவன் தேவனை நோக்கி ஓடினான். அந்த மனம் திரும்புதல் அவனுக்கு நல்ல விளைவை கொடுத்தது, தேவனோடு ஒரு ஐக்கியத்தை கொடுத்தது, ஒரு ஜீவனை கொடுத்தது. ஆனால் யூதாஸ் அப்படி அல்ல. அவனுடைய துக்கம் உலக பிரகாரமான துக்கமா இருந்தது. காரணம், அவன் தேவனை நோக்கி செல்லவில்லை. அவன் மனம் திருந்தினான், அது ஆனால் தேவனை ஏற்கிறதான ஒரு மனம் திருந்தல். அதனால்தான் அவன் தற்கொலை செய்து. இந்த நேரத்திலும் மறுதலித்த பேதுருவை போன்று நீங்கள் இருக்கிறீர்களா? செய்திருக்கிறேன், இவ்வளவு அக்கிரமம் செய்திருக்கிறேன், என்னை தேவன் ஏற்றுக்கொள்வாரா என்று நினைத்து ஒதுங்கி போகாதீர்கள். ஆண்டவர் பக்கமாய் வாருங்கள், அவர் மீண்டும் உங்களை சேர்த்துக் கொள்வார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உன்னால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நியாய பிரமாணம் நிறைவேற்ற அதனுடைய ரிசல்ட்டாக இருக்கிறது. இல்லை, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் ஆண்டவரே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு நீ பேசி இருக்கிறதற்காக நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, பாவம் செய்து ஏதோ ஒரு அடிமை பழக்க வழக்கத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறதான இந்த காரியத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை விடுவிக்கவே இந்த உலகத்திலே வந்தேன். என்னுடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். இந்த நேரத்தில் நீ முழங்கால் பிடிட்டு கேட்கும் பொழுது, நான் உனக்குள்ளாக வாசம் செய்யும் பொழுது, நீ அந்த அடிமை பழக்கத்தை எதிர்த்து நின்று வெல்ல முடியும். நீ தேவனால் மறுபடியும் பிறந்தால் நீ உலகத்தை ஜெயிக்க முடியும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ முற்றிலும் ஜெயம் வருவாய். நீ நினைத்த காரியத்தை செய்து முடிக்க முடியும். உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே மட்டும்தான் ஆகும். இன்றைக்கு நீ என்னை ஏற்றுக்கொள். நீ விரும்பிய விடுதலை நான் தருவேன். ஒருவேளை சமுதாயத்தில் என்னுடைய பெயர் இந்த அருவருப்பை செய்த காரணத்தினாலே, இந்த அழுக்கை செய்த காரணத்தினாலே சமுதாயத்தில் என்னுடைய பெயர் கெட்டு போயிருக்கிறது, மீண்டும் நல்ல மேன்மை நான் தருவேன். உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.